வணக்கம் எங்கடாக்கள். நாம் யோகம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாரணை வரை பார்த்து விட்டோம். தாரணை என்பதை ஒரு முறை பார்த்துவிட்டு மேலும் செல்லலாம். தாரணை என்பது தீய எண்ணங்களை விலத்தி நல்ல எண்ணங்களை உதிக்க வைத்து அதில் நிலையாக நிற்க பழகுகின்ற பயிற்சியே தாரணை எனப்படும். இந்த தாரணையை தொடர்ந்து செய்கின்ற பொழுது நாம் தியானத்தை செய்ய முடியும். தியானம் என்பது நல்ல எண்ணங்களை எடுத்து அதில் நிலையாக நிற்க பழகுவதே தியானம் எனப்படும். இந்த தியானம் சிறிது காலம் நீங்கள் செய்து தொடர்ந்து பழகின்ற இதையே மெடிடேஷன் என்று கூறுவோம். சிறிது காலம் நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது எமது மனம் எதுவும் இல்லாமல் பிளாங்க் ஆகி வெறுமனையாகிவிடும். இந்த வெறுமனையாகின்ற நிலையைத்தான் சமாதி என்று கூறுவோம். அதாவது இந்த சமாதி என்ற சொல்லை எடுத்தீர்களே ஆனால் சம ஆதி, ஆதியில் நாம் குழந்தையாக பிறந்த பொழுது எமது மனதில் எந்த எண்ணங்களுமே இருக்காது. நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், பொய், பொறாமை எதுவுமே இருக்காது. அதே போன்று இந்த தியானத்தின் உச்சத்திலும் எமக்கு எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அதனால் தான் இன்றைய நிலையிலிருந்து எமது ஆதி நிலையாகிய குழந்தை நிலைக்கு எம்மை சமப்படுத்துவதால் இதை சமாதி என்று கூறுவார்கள். இந்த சமாதி நிலையை அடைந்தவர்கள் ஞானத்தை அடைந்து விடுவார்கள். சமாதி ஞானம் என்பது ஒரு படி, அது ஒரே தளம். இந்த சமாதி நிலை அடைந்தவர்கள் ஞானத்தை அடைந்து விடுவார்கள், இறைவனை அடைந்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, சிவாய நமோ. கோன்வோல் சிவனே, சிவாய நமோ.